செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 12th காமர்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்திருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கப்பா. ஸோ நீங்களே எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுக்கு தான் தெரியும் எந்த கொஷின்ஸ் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் தாட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கொஷின் என்னென்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே கவர் ஆகாமல் இல்லை கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணது மிஸ்டேக்காக இருக்குது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மிஸ் ஆகுது, கொஷின் கரெக்டாக எண்டே ஆகலை, அந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இப்போ கிரேஸ் மார்க் கொஷின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு அதுக்கான மார்க்ஸை அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்ன கொஷின் அப்படின்னு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் சைடில் என் சைட்லேயும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் தெரிஞ்சால் நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ கீப் வாட்சிங். எல்லாருக்கான அப்டேட்ஸும் நாங்கள் எல்லாமே டக்குன்னு போடுவேன்ப்பா. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன், உங்களுக்கான ஆன்சர் கீ, மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்மே நாங்கள் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு உங்களுக்கான ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5 to 10 minutes அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படியே போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ அதில் வந்துடும். ஏன் இவ்வளோ லேட்னு பார்த்தீங்கன்னாப்பா, இந்த வீடியோவே நான் உங்களுக்கு 1:05, 1:10 சம்திங் அந்த டைமிங்கில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவங்க எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டான ஆன்சர்ஸ் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ஃபைன் பண்ணி அதை பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி எனக்கு அவங்க சென்ட் பண்ணவே பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண 1:30 சம்திங் ஆகிடும். ஸோ அதனால தான் லேட்டு. ஸோ என்னாலே முடிஞ்ச அளவுக்கு நானும் டக்குன்னு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்ப்பா. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3rd குரூப் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ப்பா. ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்ப்பா. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா எக்ஸாமுமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். அண்ட் போய் கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நீங்கள் 12th படிக்கிறீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டோட்டல்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் இல்லையா? ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. கரெக்டாக ஷெட்யூல் போட்டு டைமிங்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக படிங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த எக்ஸாம் முடிகிற வரையும் பரிச்சை போடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். லீவ் நிறையா இருக்கும். ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. ஸோ டச்சு செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 minutes அதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கீப் வாட்சிங்ப்பா. அண்ட் எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே சில ட்ரிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்களாலே உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த போர்ஷன்லாம் கவர் பண்ணால் இந்த லெசன்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா. ஸோ டச்சு செல்லக்குட்டீஸ், டாடா பை.